மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், இப்ப நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் படி திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது மக்கள் நீதி மையம். இப்ப இந்த முடிவு என்பது மக்கள் நீதி மையத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? இப்ப மக்கள் நீதி மையம் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள் திமுக சைட்ல இருந்து கொடுக்கப்படுமா? என்ன நிலவரமாக இருக்கும் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது? மக்கள் நீதி மையம் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. அதாவது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஓ இல்ல எம்பிஓ அந்த கட்சியில இருந்து வரல. எந்த ஒரு கட்சியுமே அந்த கட்சி நிலைநாட்டி இருக்கணும் இல்ல ரொம்ப நாள் அரசியல் களத்துல இருக்கணும் அப்படின்னா வாக்கு அரசியல்ல அவங்க ஒரு வெற்றி பெற்று ஒரு வாக்கு எண்ணிக்கை தாண்டி பாராளுமன்றத்துக்கோ இல்ல சட்டமன்றத்துக்கோ அவர்களோட உறுப்பினர்கள் செல்ல வேண்டும். குறிப்பாக அந்த கட்சி தலைவரே வெற்றி பெற்று சென்றாதான் அந்த கட்சி நீரோட்டமாக இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது கமல் அவர்கள் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மாறவில்லை. அப்போ இந்த சூழல்ல திமுகவோட ஒரு கூட்டணி திமுகவோட சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கொஞ்சம் நன்றாக இருக்கும். அப்போ கமல் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அப்படின்னும் போது அவர் மத்திய அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதை கேள்வி கேட்பதற்கோ இல்ல மக்கள் பிரச்சனைகள் பேசுவதற்கோ அது அவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே அவங்க ஒரு சிரமமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் கமலை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமா ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் கேட்க போறாங்க. அந்த எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பத்தாவதுக்கு அவங்க டார்ச் லைட் சின்னம் இருக்கிறது, அதனால சின்னம் வாங்குறதோ அல்ல அந்த மாதிரி பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசா இருக்காது. கமலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இது அவருக்கு ஒரு வாய்ப்பு. தனியாக நின்று ஒருவேளை திருப்பி தோத்து போறாங்க இல்ல அந்த கட்சியில இருந்து வராத அப்படி போறதுக்கு பதிலா ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்து கூட்டணியில நின்று ஜெயிக்கிறதுன்றது இன்றைக்கு தேதியில கட்சிக்கு ஒரு நீரோட்டம் தரும். இதோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கமல் அவர்களுக்கு ஒரு 8 விழுக்காடு இல்ல இருந்து ஒரு 7 விழுக்காடு வாக்குகள் இருக்கிற மாதிரி நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம். அந்த வாக்குகள் ஏனென்றால் திராவிட கட்சிகளையும் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளையும் குறை சொல்வதனாலும் ஒரு மாற்றத்துக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு எதுவும் செய்யல, நான் கேள்வி கேட்பேன், நான் டார்ச் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண கமல் அவர்களுக்கு இந்த 8% விழுக்காடு நிலைக்குமா இல்ல அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நீங்க தனித்தன்மையோட நிற்கும்போது உங்களை ஒண்டி விரும்பி உங்களுக்கு மையமாக ஓட்டு செலுத்துவார்கள். நீங்க ஒரு பிரதான கட்சியோட சேரும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள், அந்த கட்சியோட இருக்கிற வேற சில பிரச்சனைகள், குடும்ப அரசியல், இந்த மாதிரி விமர்சனங்களும் சேர்ந்து வரும். அப்போ இது இன்னைக்கு தேதியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு ஒரு நீரோட்டமான ஒரு விஷயம். பட் தொலைநோக்கு பார்வை பார்க்கும்போது கமலோட அந்த வாக்கு வங்கி சிதறத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது. சரி, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே திமுகவோட நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப மக்கள் நீதி மையம் அப்படின்னு சேரும் பொழுது அவங்க ஒரு சில தொகுதிகள் தான் கேட்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க குறிப்பிட்டு தென் சென்னை தான் இவங்க டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, அதாவது மக்கள் நீதி மையம். அப்ப தென் சென்னையில இவங்க கேட்கக்கூடிய அந்த தொகுதி கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாமா திமுகவை பொறுத்த வரைக்கும்? கமல் அவர்களை பொறுத்தவரை ஒரு விவிஐபி ஸ்டேட்டஸ்ங்க. அவங்க தென்னிந்தியால எந்த ஒரு கட்சியில் தன்னை அடையாளம் படுத்தி கொண்டு சீட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்ல நான் கூட்டணியில வரேன்னு சொல்லி கேட்டாலுமே கொடுப்பாங்க. கமல் அவர்களை பொறுத்தவரையிலும் சீட்டு வாங்குறது பிரச்சனை கிடையாது. தெருவாக போய் பிரச்சாரம் செய்து மக்களுக்கு புரிக்கிற போல ஒரு கருத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணி அதுலதான் அவருக்கு சிக்கல். சீட்டு வாங்குறத பொறுத்தவரை அது தென் சென்னையோ கோயம்புத்தூரோ இல்ல வேற ஒரு தொகுதியோ அவர் கேட்கிற தொகுதி கொடுத்துருவாங்க. கமல் கேட்கிறார் அப்படின்னும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல மாற்று கட்சிகளை சார்ந்தவர்களோ இல்லைன்னு போறல. மேபி காங்கிரஸ் கட்சியில கூட அவர் காங்கிரஸோட நான் கூட்டணி எனக்கு உங்களதுல இருந்து ஒரு சீட்டு கொடுங்கன்னா கூட கொடுப்பாங்க. அவருக்கு சீட்டு வாங்குறது பிரச்சனை கிடையாது. பட் மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதும் மக்கள் பிரச்சனையை இன்னும் தீவிரமாக எடுத்து வைப்பதில் தான் அவர்களுக்கு பிரச்சனை. அதுதான் அவருக்கு ஒரு சிக்கலாக இருக்கு. ஏன்னா கமல் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த உட்கட்ட அமைப்பு இன்னும் நல்ல கிரவுண்டடா வரல. அதாவது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கோ இல்ல ஒரு திமுகக்கோ இல்ல ஒரு அண்ணா திமுகக்கோ அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இன்னும் கமல் அவர்கள் இன்னும் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களும் இன்னும் ஆட்களை அடுத்த தலைமுறையை இன்னும் வளர்த்து விடவில்லை. அதுதான் அவருக்கு சிக்கலாக இருக்குமோ. மற்றபடி தென் சென்னையை வாங்குறது பிரச்சனை இல்லை. தென் சென்னையில என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகுதி, அளவுகோல் அதிகமா இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க இந்த சோழிங்கநல்லூர் அந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஐடி காரிடார், ஈசிஆர், இந்த சைடு சைதாப்பேட்டை தாண்டில இருந்து அதுல இருந்தே அது ஆரம்பிக்குது. ஒரு பெரிய தொகுதி, அவ்வளவு பெரிய தொகுதியை ஒரு சுத்தி வர்றது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்கணும். அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு அது பரிச்சயமான ஒரு தொகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட அங்க நின்னாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி தோத்து போயிட்டாரு. கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் அவருக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு. கமல் அவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த அறிமுகம் தேவையில்லை. ஆனா
சீட்டு வாங்குறதுல ஒரு சுணக்கமோ ஒரு பிரச்சனையோ இருக்காது. பிரச்சனை எங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவதிலும் அன்றாட ஏன்னா ஒரு அரசியல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 18-20 மணி நேரம் உழைக்கிற ஒரு 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 துறை. அதுல கமல் அவர் எப்படி அவரை முன்னிலைப்படுத்த போறாருன்றதை நம்ம பார்க்கணும். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.